அஸ்ஸலாமு அலைக்கும். பஜ்ஜி போண்டா மிக்ஸு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரமலான் வரப்போகுது. இதை நம்ம செஞ்சு தயாரித்து எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம நோன்பு கஞ்சியோட ஒரு காயை ஏதாச்சும் ஒரு காயை போட்டோமா, பஜ்ஜியை சுட்டோமா, இல்லை போண்டாவை சுட்டோமா, இல்லை பக்கோடாவா சுட்டோமா சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப சுலபமாக இருக்கும். அதுக்காக இப்போ நான் இதை பஜ்ஜி போண்டா மிக்ஸை தயாரிக்கிறேன். இதுக்கு கடல மாவு வந்து 8 பங்குக்கு 1 பங்கு அரிசி மாவு. அதுதான் கணக்கு. அதனால நான் இன்றைக்கி 2 கப்பு கடல மாவு எடுத்துருக்கிறேன். அதுக்கு 1/4 கப்பு அரிசி மாவு. இதோட ஒரு ஸ்பூன் நம்ம சேர்க்க போகிறோம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, திருப்பியும் நிறத்துக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, திருப்பியும் காரத்துக்காக தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, திருப்பியும் பெருங்காயத்தூள் 1 ஸ்பூனு. அதை நான் மறந்துட்டேன், கடைசியாக சேர்ப்பேன், நீங்கள் பார்க்கலாம். அதோட 1/2 ஸ்பூனு சீரகம், 1/2 ஸ்பூனு சோடா உப்பு, சாப்பிட்ற சோடா. இதுதான் முக்கியமானது. இப்போ நான் 1 ஸ்பூனு இல்லைன்னா 1/2 ஸ்பூனு உங்களுக்கு இஷ்டம் இருக்கிற மாதிரி நீங்கள் ஓமம் சேர்த்துக்கலாம். இப்போ குளிர்காலன்றதுனால தான் ஓமம் சேர்க்குறேன், இல்லைன்னா சேர்க்க மாட்டேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு. 2 கப்பு அரிசிக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு. நான் முக்கியமாக இது தயாரிக்கிறதுக்கு காரணம் என்னதுன்னா உப்புக்காக தான். ஏன்னா எனக்கு உப்புக்கு சில சமயம் பின்னாடி ஆயிரும், சில சமயம் ஆயிரும், நான் தப்பாக செய்யும். அதனால் நான் இப்படி கலந்து எடுத்து வச்சுக்கிட்டேன்னா எனக்கு நோன்பு சமயம் நான் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஏதோ ஒரு காயை இருந்துச்சா அதை எடுத்தோமா, இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸை கலந்தோமா, சுட்டோமா, அது நோன்பு கஞ்சியோடு சாப்பிட்டோமா, இஃப்தார் முடிஞ்சிடும். இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இதே மாவை நீங்கள் காலிஃப்ளவர் பஜ்ஜி சுடும்போது இதே மாதிரி கலந்துக்குங்க. காலிஃப்ளவரை ஒரு வாட்டி எண்ணெயில் ஒரு பொரித்து எடுத்துட்டு நீங்கள் பஜ்ஜி போண்டா மிக்ஸில் கலங்க. அதோட நீங்கள் இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸில் 1 ஸ்பூனோ இல்லை 1/2 ஸ்பூனோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் தூளை சேர்க்கணும். அப்போ தான் காலிஃப்ளவர் பஜ்ஜி நல்லாயிருக்கும். மற்ற பஜ்ஜிங்க எல்லாம் நீங்கள் இதே மாவில் சுட்டுடலாம். ஆனால் காலிஃப்ளவர் பஜ்ஜிக்கு மட்டும் குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூனை சேர்த்துட்டு நீங்கள் சுட்டு எடுங்க. இன்னொன்று என்னதுன்னா, நீங்கள் நிறைய மாவு கலந்து எடுத்து வைக்காதீங்க. உங்களுக்கு 1 மாதமோ 1.5 மாதத்துக்குள்ளே எவ்வளோ உபயோகம் பண்ணுவீங்களோ அது மட்டும் கலந்து எடுத்து வைங்க. அப்போ தான் ருசி நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.